உறவுகளையும் மாறா அன்பையும் கொண்டிருப்பவர்கள். நாம் அநேகமாக தனிநபர் சார்ந்து சிந்திக்காமல் குடும்பம், உறவினர், நண்பர்கள் என பொதுமையாக சிந்திப்பவர்கள். தமிழ் உணர்வு என்பது சமதர்மத்தையும் அன்பையும் அறவழியையும் விருந்தோம்பலையும் கோரி நிற்பது. இந்த உணர்வும் அதன் பாற்பட்ட வாழ்வியல் சென்னறியும் பல சந்ததி சந்ததியாக தமிழ் என்னும் மொழியின் ஊடாகத்தான் தலைமுறையாக கடத்தப்பட்டன. இந்த வரலாற்று தொடர்ச்சியை நாம் நமது பிள்ளைகளுக்கும் கடத்துவதற்கு நமக்கு தமிழ் மொழி என்பது அவசியமாக இருக்கின்றது. தமிழ் மொழியின்றி தமிழ் உணர்வோ அந்த உணர்வை சொல்லும் வாழ்வியல் நெறிகளோ அறங்களோ கடத்தப்படாது. தமிழ் மொழி அறிவின்றி தமிழரின் அடையாளங்களை, அவர்களின் வாழ்வியல் நியதிகளை உங்கள் பிள்ளைகள் தேடி அறிந்து கொள்ள மாட்டார்கள். இன்று உலகெங்கும் பரந்து விரிந்து தமிழ் மொழியிலான ஊடகங்கள் இருக்கின்றன. பத்திரிகை, புத்தகங்கள், வானொலி, தொலைக்காட்சி, சினிமா, தமிழ் இணையம் என பல்வேறு உலகளாவிய தமிழ் ஊடகங்கள் இருக்கின்றன. இவை நாளும் பொழுதும் தமிழரின் வாழ்வியல் அறங்களை நெறிகளை சொல்லி வருகின்றன. ஆகவே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க வேண்டுமாயின் நீங்களே முன்முயற்சி எடுத்து சிறு வயதில் இருந்தே அவர்களுக்கு தமிழ் மொழியையும் தமிழரின் வாழ்வியல் அறங்களையும் நியதிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதன் மூலம்தான் நீங்கள் வருமுன் காக்கலாம். இதன் மூலம் தான் 11 வயதுகளில் எழக்கூடிய முரண்பாடுகளை இப்பொழுதே தவிர்த்து கொள்ள முடியும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமான இடைவெளியை நீங்கள் குறைக்க முடியும். இதன் மூலமே நீங்கள் எதிர்பார்க்கும் நிம்மதியான குடும்ப வாழ்வை நீங்கள் இங்கு அமைத்துக் கொள்ள முடியும். இந்த நோக்கிலேயே உங்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் தமிழ் மொழியை படிப்பிப்பதற்காகவும் இவ்வாறான புரிந்துணர்வையும் அறிமுகத்தையும் ஏற்படுத்தும் ஒன்று கூடல்களை நடத்துவதற்கு மான்செஸ்டர் தமிழ் சங்கத்தின் வாயிலாக பல முயற்சிகளை எடுக்கிறோம். மான்செஸ்டரில் பன்னெடுங்கமாக தமிழர்கள் வாழ்கின்ற போதும் இவ்வாறான நிறுவனப்படுத்தப்பட்ட முன்முயற்சிகள் இதுவரை இங்கு பெரிதாக நடைபெறவில்லை. இதனை மேலும் ஒரு முன்னேற்றகரமான முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு உங்கள் ஒவ்வொருவரினதும் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அத்தியாவசியமாகிறது. அனைவரது ஒத்துழைப்பும் பங்களிப்பும் இன்றி ஒரு சிலரால் தனித்து நின்று இதனை செய்துவிட முடியாது. இது உங்கள் அனைவரது சங்கம், இது உங்கள் பிள்ளைகளின் பாடசாலை. ஆகவே இதை அபிவிருத்தி செய்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் வேண்டி நிற்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவரும் உள்ளடங்கியதாக ஒரு பெரிய குடும்பமாக மான்செஸ்டர் தமிழ் சங்கம் இயங்க இருக்கிறது. அதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு படிவத்தை நிரப்ப சொல்லி கேட்டிருக்கிறோம். அந்த படிவத்தை நிரப்பி நீங்கள் ஒரு பவுண்ட் கொடுத்து அங்கத்தவராக வேணும். எல்லாரும் அங்கத்தவரான பிறகு உங்களோட முகவரிக்கு நாங்கள் செயற்குழு ஒரு கூட்டம் ஒன்று கூடி அதில் யார் யார் இதில் இணைந்து வேலை செய்ய இருக்கிறீங்களோ அவர் இணைந்து வேலை செய்யலாம். இதில் மான்செஸ்டரில் பல நெடுங்காலமாக இருக்கிற பல பேர் வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுக்கு தேவை. நாங்கள் ஒவ்வொரு நாடுகளில் சமயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் நமக்குள்ள வேறுபாடுகளை மறந்து உலகத் தமிழர் என்னும் பொது அடையாளத்தால் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இதன் மூலமே நாம் நமது வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் காண முடியும். ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. அத்தோடு கடைசியாக இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து செயற்பட்ட மான்செஸ்டர் தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றிகள். வேறும் யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டும்? முக்கியமாக வட தமிழ் சங்கத்தை துடைக்கின கிணவர் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா இங்கே இப்போ சொல்லலாம். நன்றி, வணக்கம். நாடகம் பட்டிக்கடை. அரங்கேற்ற வருபவர்கள் செல்வர்கள் அக்னி, ஆதவன், அற்புதன், செல்வி நிமிஷம். இது 1 ரூபாய். 2 வாய்ப்பரம் 2 ரூபாய். அதுதான் மத்த வாய்ப்பரம்.
நல்லெண்ணெய் வேணுமா இல்ல கல் எண்ணெய் வேணுமா? இல்ல இது கடலை எண்ணெய் நல்ல எண்ணெயா? ஓ இது நல்ல எண்ணெய் தான். இது நல்ல எண்ணெய் எவ்வளவு ரூபாய்? 100 ரூபாய். என்கிட்ட 100 ரூபாய் இல்லை. சரி என்ன கொடு. அங்க ப்ளீஸ் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இவனை எனக்கு பிடிச்சிட்டு காசு கொடுக்கலாம். தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எதன் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எதன் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள்